மாச கடைசி வந்தாலே ஒரு பயம் வரும் பாருங்க. பலரோட வாழ்க்கையே இந்த இஎம்ஐல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கார் வாங்கணும், ஆனா அதுல போறதுக்கு பெட்ரோலுக்கு காசு இல்ல, ஏன்னா கார் இஎம்ஐ கட்டணும். சொந்த வீடு வாங்கணும், ஆனா அதுல நிம்மதியா தூங்க முடியல, ஏன்னா ஹவுசிங் லோன் பயம். இப்படி இஎம்ஐக்காகவே உழைச்சு ஓஞ்சு போறது தான் வாழ்க்கையா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த கடன் சுமையிலிருந்து, இந்த இஎம்ஐ வாழ்க்கையிலிருந்து முழுசா வெளியே வர ஒரு தெளிவான 5 ஸ்டெப்ஸ் ஃபார்முலா. பிராக்டிக்கலா நாம என்ன பண்ணணும்னு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1, ஃபேஸ் தி ரியாலிட்டி. நிறைய பேர் பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? தனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னே தெரியாம இருக்கிறது, அல்லது தெரிஞ்சிக்க பயப்படுறது. நாம முதல்ல பண்ண வேண்டியது ஒரு நோட்டு எடுத்து நாம யார் யாருக்கு எவ்வளவு தரணும்னு எழுதுறது தான். கிரெடிட் கார்டு பில் எவ்வளவு, பர்சனல் லோன் எவ்வளவு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினது எவ்வளவுன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போடுங்க. ஐயோ இவ்வளவு கடனா அப்படின்னு பயம் வரும் தான். ஆனா எதிரி யாரு, அவன் பலம் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம சண்டை போடவே முடியும். இந்த உண்மையை ஒத்துக்கிறது தான் முதல் வெற்றி. பயந்து ஓடினா கடன் துரத்திக்கிட்டே தான் வரும். நின்னு திரும்பி பார்த்து, சரிடா இவ்வளவுதான கடன், இதை நான் அடைப்பேன்னு முடிவு பண்ணுங்க. இந்த லிஸ்ட் போடும்போதே சும்மா மொட்டையா கடன் தொகையை மட்டும் எழுதாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் வட்டி எவ்வளவுன்னு பக்கத்துல எழுதுங்க. குறிப்பா இந்த கிரெடிட் கார்டு கடன்லாம் சைலண்ட் கில்லர் மாதிரி. மாசம் மினிமம் டியூ காட்டிட்டு நாம ஸ்மார்ட்டா இருக்கோம்னு நினைப்போம், ஆனா 30% இருந்து 40% வரைக்கும் வட்டி போட்டிருப்பாங்க. இந்த கணக்கை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடப்பாவீங்களா, நான் சம்பாதிக்கிறதுல பாதி வட்டிக்கே போகுதே அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரியும். அந்த புரிதல் வந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. நம்ம மைண்டு எப்பவுமே கஷ்டமான விஷயத்தை தள்ளி போடும். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், போனஸ் வந்தா பார்த்துக்கலாம்னு ஒரு பொய்யான நம்பிக்கையில இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த போனஸ் வரத்துக்கு முன்னாடியே புதுசா ஒரு செலவு காத்துட்டு இருக்கிறோம். அதனால இப்பவே இன்னைக்கே உட்காந்து உங்க மொத்த நிதி நிலைமைய அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராயுங்க. உங்க குடும்பத்துல நம்பிக்கையானவங்க கிட்ட இதை பத்தி பேசுங்க, தனியா சுமக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டெப்ல நீங்க பண்ண வேண்டியது புதுசா கடன் வாங்குறத நிறுத்துறது. ஏற்கனவே கழுத்து வரைக்கும் கடன் இருக்கே, இதுல இன்னும் கொஞ்சம் வாங்கினா என்ன அப்படின்னு தோணும். ஆனா ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற கதை தான் இது. கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டை எடுத்து பீரோல பூட்டி வைங்க. இனிமே நோ லோன் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவை நீங்க எடுத்தே ஆகணும். கடன் வாங்கி கடன் அடைக்கிற பழக்கம் ரொம்ப ஆபத்தானது. அது உங்களை இன்னும் பெரிய புதைக்குழியில தள்ளிடும். உங்க லைஃப் ஸ்டைல் மேல ஒரு கண் வைங்க. நாம வாங்கின கடன் எல்லாம் அத்தியாவசிய தேவைக்காகவா, இல்ல அடுத்தவங்க நம்மள பெரிய ஆளா பார்க்கணும்னு வாங்கினதா? புது ஐபோன், பெரிய கார், லக்ஸரி பைக், இதெல்லாம் நிஜமாவே நமக்கு தேவையா? இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளேயே கேளுங்க. நிறைய நேரங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்துதான் நாம கடனாடி ஆகி இருப்போம். அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாயையிலிருந்து வெளியே வாங்க. எளிமையா வாழறது கேவலம் இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம். கடன் இல்லாம பழைய பைக்ல போறவன் கடன் வாங்கி புது கார்ல போறவனை விட நிம்மதியா இருப்பான். கடைசியா இந்த ஸ்டெப் 1ல நீங்க மனதளவில் தயாராகணும். இது ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, இது ஒரு பயணம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சினிமாக்கு போக முடியாது, ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த தியாகம் உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கஷ்டப்பட்டா மிச்சம் இருக்கிற வாழ்க்கை முழுக்க கடன் இல்லாம நிம்மதியா வாழலாம். அந்த ஒரு நம்பிக்கையோட உங்க கடனை அடைக்கிற திட்டத்தை ஆரம்பிங்க. ஸ்டெப் 2, பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங். சரி, இப்போ கடன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? பணம் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு தான் பட்ஜெட். நிறைய பேர் பட்ஜெட்னா ஏதோ பெரிய ஆடிட்டர் வேலைன்னு நினைச்சுக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வரவு எட்டனா செலவு பத்தனா ஆகாம பாத்துக்கிறது தான் பட்ஜெட். ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு என்னென்ன செலவாகுதுன்னு ஒரு டைரியில எழுதுங்க. பால் பாக்கெட்ல இருந்து பெட்ரோல் வரைக்கும், கரண்ட் பில்ல இருந்து அமேசான் பிரைம் சந்தா வரைக்கும் எதையும் விடாதீங்க. சின்ன செலவு தானேன்னு விட்டுறது தான் பெரிய தொகையா மாறும். இப்போ அந்த லிஸ்ட்டை எடுத்து 2ஆ பிரிங்க. 1 தேவைகள், இன்னொன்னு ஆசைகள். வாடகை, சாப்பாடு, கரண்ட் பில் இதெல்லாம் தேவைகள், இதை தவிர்க்க முடியாது. ஆனா வாரம் வாரம் சினிமா, ஸ்விக்கில ஆர்டர் பண்றது, அடிக்கடி புது ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் ஆசைகள். இப்போதைக்கு இந்த ஆசைகளுக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுங்க. எனக்கு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதே இப்போ செட் ஆகாது. வீட்லயே காஃபி போட்டு குடிங்க, காசு மிச்சம். நம்மில் நிறைய பேருக்கு இமோஷனல் ஸ்பெண்டிங் பழக்கம் இருக்கும். அதாவது ஆஃபீஸ்ல டென்ஷனா உடனே ஆன்லைன்ல எதையாவது ஆர்டர் பண்ணுவோம். வீட்ல சண்டையா உடனே வெளியே போய் சாப்பிடுவோம். மனசு சரியில்லாதப்ப செலவு பண்ணி சந்தோஷத்தை தேடுறோம். ஆனா அந்த சந்தோஷம் பார்சல் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தான் இருக்கும். பில்லு கட்டும்போது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் தான் வரும். இந்த பழக்கத்தை மாத்தணும்.
ஸ்ட்ரெஸ் வந்தா வாக்கிங் போங்க, பாட்டு கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. காசு செலவு பண்ணி நிம்மதிய வாங்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க பணத்தை ட்ராக் பண்றது. இன்னைக்கு எவ்வளவோ மொபைல் ஆப்ஸ் இருக்கு. இல்லனா சாதாரண நோட்டு போதும். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன செலவு பண்ணோம்னு எழுதுங்க. மாச கடைசியில அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கே ஷாக் அடிக்கும். என்னது, டீ குடிக்கவே இவ்ளோ செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்னு தோணும். இந்த விழிப்புணர்வு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா செலவு குறைய ஆரம்பிக்கும். நம்ம மூளைக்கு கணக்கு தெரிஞ்சாதான் அது கண்ட்ரோல் ஆகும். கணக்கே இல்லாம செலவு பண்ணா கடைசி வரைக்கும் கை நீட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். பட்ஜெட் போடும்போது எமர்ஜென்சிக்குன்னு ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வைங்க. என்னடா கடன்ல இருக்கும்போதே சேவிங்ஸா அப்படின்னு கேட்கலாம். ஆனா திடீர்னு பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன, இல்ல உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் கிரெடிட் கார்டை தேடுவீங்க. அதுதான் தப்பு. அந்த மாதிரி சின்ன சின்ன அவசர செலவுகளுக்கு ஒரு 1000 ரூபாயாவது தனியா எடுத்து வைங்க. இது உங்கள மறுபடியும் கடன் வாங்காம தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம். மனைவி கிட்ட பசங்க கிட்ட நிலைமைய சொல்லுங்க. இந்த மாசம் கொஞ்சம் சிக்கனமா இருப்போம்னு சொல்லுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. குடும்பமா சேர்ந்து ஒரு குறிக்கோளுக்காக உழைக்கும் போது அந்த கஷ்டம் கூட பெருசா தெரியாது. ஒற்றுமையா இருந்தா இந்த பட்ஜெட்டை ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 3, இந்த ஸ்னோபால் மெத்தட். கடனை அடைக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு ஸ்னோபால் மெத்தட். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்க கடன்களை சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வரிசைப்படுத்துங்க. இருக்கிறதுலயே சின்ன கடன் எதுவோ அதை முதல்ல முடிச்சிடுங்க. மத்த எல்லா கடனுக்கும் மினிமம் தொகையை மட்டும் கட்டிட்டு உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா காசு எல்லாத்தையும் இந்த சின்ன கடனை அடைக்க பயன்படுத்துங்க. ஏன் சின்ன கடனை முதல்ல அடைக்கணும்? இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். ஒரு பெரிய மலையை உடைக்க சொன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு சின்ன கல்லை உடைக்க சொன்னா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன கடனை முழுசா அடைச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எஸ், என்னால முடியுது, ஒரு கடன் அடைச்சாச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த பெரிய கடனை அடைக்க ஒரு ஆற்றலை கொடுக்கும். இது கேம் விளையாடுற மாதிரி. லெவல் 1 முடிச்சாதான் லெவல் 2 போக முடியும். ஒவ்வொரு கடனா முடிக்கிறப்போ உங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும். இப்போ அந்த சின்ன கடனை முடிச்சாச்சுல, அந்த கடனுக்கு கட்டிட்டு இருந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் வரிசையில 2வதா இருக்கிற கடனை கட்டுங்க. இப்போ 2வது கடனுக்கு அதுக்கான பணத்தோட முதல் கடனுக்கான பணமும் சேர்ந்து போகுது. இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். பனிமலை மேல இருந்து ஒரு சின்ன பந்து உருண்டு வரும்போது கீழே வர வர அது கூட பனி ஒட்டிக்கிட்டு பெருசா மாறும்ல, அதே மாதிரி தான். ஒவ்வொரு கடனா முடிய முடிய அடுத்த கடனை அடைக்கிற வேகம் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மெத்தட்ல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அவலான்ச் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல அடைக்கிறது. கணக்குப்படி பார்த்தா அதுதான் லாபம். ஆனா மனித மனம் கணக்குப்படி வேலை செய்யாது, உணர்வுபடி தான் வேலை செய்யும். நமக்கு தேவை சீக்கிரமா ஒரு வெற்றி, குயிக் வின். அதனால தான் நான் ஸ்னோபால் மெத்தடை பரிந்துரைக்கிறேன். உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் முக்கியம். கண்ணு முன்னாடி கடன் லிஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்த்தா தான் தொடர்ந்து போராட தோணும். கடன் அடைக்கிறப்போ சில சமயம் சோர்வா இருக்கும். எவ்வளோ கட்டினாலும் தீர மாட்டேங்குதேன்னு தோணும். அப்போ உங்க பழைய நோட்டை எடுத்து பாருங்க. ஆரம்பிக்கும்போது 5 கடன் இருந்தது, இப்போ 3 தான் இருக்குன்னு பார்க்கும்போது புது தெம்பு வரும். இந்த பயணத்துல கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு மாசம் கூட கேப் விடாம பிளான் பண்ணபடி கட்டிட்டே வரணும். நடுவில் ஏதாவது போனஸ் வந்தாலோ gift பணம் வந்தாலோ அதை உடனே லோன் அக்கவுண்ட்ல போட்டுருங்க. பார்ட்டி வைக்காதீங்க. இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்க கடன் கொடுத்தவங்க கிட்டயும் பேசலாம். பேங்க்ல போய், சார் என்னால இப்போ இவ்வளவு தான் கட்ட முடியும், வட்டியை கொஞ்சம் குறைங்க, இல்ல டைம் கொடுங்கன்னு தைரியமா கேளுங்க. நிறைய பேர் கேட்கவே பயப்படுவாங்க. ஆனா கேட்டா சில நேரம் வழி பிறக்கும். லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியுமான்னு விசாரிங்க. உங்க நோக்கம் கடனை ஏமாத்துறதில்ல, அடைக்கிறது தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. நேர்மையா பேசினா கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். ஸ்டெப் 4, இன்க்ரீஸ் இன்கம் அண்ட் கட் லைஃப் ஸ்டைல். கடன் அடைக்க 2 வழிதான். ஒன்று செலவை குறைக்கணும், இல்லனா வருமானத்தை கூட்டணும். பெஸ்ட் வழி 2யும் ஒரே நேரத்தில் பண்றது தான். உங்க 9 to 5 வேலை மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ராவதா பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? டியூஷன் எடுக்கலாம், டிசைனிங் பண்ணலாம், டிரைவிங் தெரியும்னா வீக்கெண்ட்ல ஓட்டலாம், இல்ல யூடியூப் வீடியோ கூட போடலாம். ஏதாவது ஒரு சைடு ஹசில் பண்ணுங்க. அந்த எக்ஸ்ட்ரா வருமானம் முழுக்க முழுக்க கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் போகணும். அதே சமயம் வீட்ல தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பழைய எலக்ட்ரானிக்ஸ், யூஸ் பண்ணாத ஃபர்னிச்சர், ஓடாத பைக், இது எல்லாம் OLXல வித்து காசாக்குங்க. ஜப்பானிய முறைப்படி டீக்ளட்டரிங் பண்ணுங்க. வீடும் சுத்தமாகும், கையில காசும் கிடைக்கும். அந்த காசை எடுத்துட்டு போய் லோன் அக்கவுண்ட்ல படுங்க. ஒவ்வொரு ரூபாவும் முக்கியம். நீங்க நினைக்கலாம் இந்த 2000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும்னு. ஆனா அந்த 2000 ரூபாய் உங்க கடனோட வட்டியை குறைக்கும். உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணுங்க. ஜிம் மெம்பர்ஷிப் தேவையா? பார்க்ல ஓடலாம்ல.
நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார்னு 3 சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு? ஒன்னு இருந்தா போதும். பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணுமா? நல்ல காட்டன் ட்ரெஸ் லோக்கல் மார்க்கெட்ல கம்மியா கிடைக்கும். வெளிய சாப்பிடுறத நிறுத்திட்டு வீட்டு சாப்பாடு கொண்டு போங்க. இது எல்லாமே சின்ன சின்ன தியாகங்கள் தான். ஆனா மாச கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் மிச்சமாகும். நண்பர்கள் வட்டம் ரொம்ப முக்கியம். எப்ப பார்த்தாலும் மச்சி பார்ட்டி போலாம், டூர் போலாம்னு கூப்பிடுற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. உண்மையான நண்பன் உங்க நிலைமைய புரிஞ்சுப்பான். இல்ல மச்சான், நான் கொஞ்சம் டைட்டா இருக்கேன்னு சொன்னா, பரவாயில்லடா பார்க்ல உட்காந்து பேசலான்னு சொல்றவன் தான் நல்ல நண்பன். உங்கள செலவு பண்ண தூண்டுற சூழல்ல இருந்து விலகி இருங்க. இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்க ரீல்ஸ பார்த்து பெருமூச்சு விடுறத நிறுத்துங்க. அவங்க கடன்ல கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் அடைக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. பிஎஃப் பணத்தை எடுக்கிறது, கோல்டு விக்கிறது. இது கடைசி ஆயுதமா தான் இருக்கணும். எடுத்த உடனே எதிர்கால சேமிப்பை காலி பண்ணாதீங்க. ஏன்னா வயசான காலத்துல அதுதான் நம்ம காப்பாத்தும். முடிஞ்ச வரைக்கும் உழைச்சு எக்ஸ்ட்ரா வருமானம் ஈட்டி கடன் அடைக்க பாருங்க. வேற வழியே இல்ல அப்படின்னும் போது மட்டும்தான் அதை பத்தி யோசிக்கணும். இந்த வருமானத்தை பெருக்கிறதுங்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல. இது உங்க தன்னம்பிக்கையை வளர்க்கும். என்னாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் வரும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக இப்ப உழைக்கிற உழைப்பு என்னைக்கும் வீண் போகாது. ஸ்டெப் 5, பில் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். மேல சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வழியா கடனை அடைச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டம். மறுபடியும் அந்த குழிக்குள்ள விழாம இருக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். வாழ்க்கை எப்போ ஒரே மாதிரி போகாது. திடீர்னு வேலை போகலாம், மருத்துவ செலவு வரலாம். அப்போ கையில காசு இல்லைன்னா மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். இந்த பிரச்சனையை தீர்க்க தான் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்க மாச செலவு எவ்வளவோ அது மாதிரி குறைஞ்சது 3 மாசத்துக்கான பணத்தை ஒரு தனி அக்கவுண்ட்ல சேர்த்து வைங்க. இந்த பணத்தை வேற எதுக்கும் தொடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல போடக்கூடாது. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடலாம், இல்ல லிக்விட் ஃபண்ட்ல போடலாம். ஆபத்து காலத்துல உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பணம் இருக்கும்போது உங்களுக்கு வர்ற தைரியம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இல்ல. பாஸ் திட்டினால பயம் வராது, ஏன்னா கையில 6 மாச சம்பளம் இருக்கு. கடனை அடைச்ச லேகத்திலேயே இந்த எமர்ஜென்சி ஃபண்டே சேர்க்க ஆரம்பிங்க. அப்பாடா கடன் முடிஞ்சுதுன்னு உடனே செலவு பண்ண ஆரம்பிக்காதீங்க. கடன் அடைக்க மாசம் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்டினீங்களோ அதே தொகையை இப்போ உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இஎம்ஐ மாதிரி கட்டுங்க. அதாவது உங்களுக்கு நீங்களே கட்டிக்கிற இஎம்ஐ. இவ்வளவு நாள் வங்கிக்கு வட்டி கட்டினீங்க, இனிமே உங்களுக்கு நீங்களே வட்டி கட்டிக்க போறீங்க. இதுதான் செல்வத்தை சேர்க்கிற ரகசியம். இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அல்லது வியாதி வந்தா வருஷக்கணக்கா சேர்த்து வச்ச பணம் ஒரே நாள்ல ஹாஸ்பிட்டல் பில்ல கரமிலிரும். அதனால ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. இது செலவில்ல, இதுவும் ஒரு முதலீடு தான். உங்க குடும்பத்தோட பாதுகாப்பை உறுதி பண்ற விஷயம். எதிர்காலத்துக்கு திட்டமிடுங்க. இப்போ கடன் இல்ல, சேமிப்பு இருக்கு. அடுத்து என்ன? வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். ஆனா இந்த முறை லோன் போட்டு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் டவுன் பேமெண்ட் அதிகமா கட்டி அல்லது முழு பணத்தையும் சேர்த்து வச்சு வாங்குங்க. சேவ் நவ் பை லேட்டர், இதுதான் புது மந்திரம். கிரெடிட் கார்டு வேணும்னா யூஸ் பண்ணலாம், ஆனா மாச கடைசியில முழு தொகையையும் கட்டிரணும். பாயிண்ட்ஸுக்காக செலவு பண்ணாம தேவைக்கு செலவு பண்ணுங்க. பணத்தை பத்தி கத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப அவசியம். பணத்தை எப்படி வளர்க்கிறது, எங்க முதலீட பண்றதுன்னு படிங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை தக்க வைக்கிறது தான் சாமர்த்தியம். உங்க குழந்தைங்களுக்கு பணத்தோட அருமைய சொல்லிக் கொடுங்க. அவங்க முன்னாடி கடன் வாங்காதீங்க. ஒரு முன்மாதிரியா இருங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தர சுதந்திரத்தை கொண்டாடுங்க. கடைசியா, இந்த 5 ஸ்டெப்ஸையும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கடன்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி. அதுல சிக்கிக்கிட்டா வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. இன்னைக்கே லிஸ்ட் போடுங்க, பட்ஜெட் போடுங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா மிச்ச வாழ்க்கை நிம்மதி. ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வரணும். காலையில எந்திரிச்சா புது தெம்பு இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி. அந்த சொர்க்கத்தை நீங்க சீக்கிரமே அடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.